வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு தையல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ தையல் எதுவும் ப்ளே ஆனால் நாங்கள் ஊசியை வச்சு பிரிப்போம், இல்லாட்டி பிளேடை வச்சு பிரிப்போம். ஊசியை வச்சு பிரிக்கிறோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பிளேடை வச்சு பிரிக்கிறோன்னா சில நேரங்களில் அந்த துணியில் வெட்டுப்பட்டுரும். இந்த மாதிரி தையல் பிரிக்கிற ஊசியை வச்சு பிரித்தோம்னா துணி வெட்டுப்படாது, சேஃப்டியாக பிரிச்சிடலாம். அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம பிரிச்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ தனித்தனி தையலாக நாங்கள் பிரிக்கிறோன்னா இந்த ஊசியிலே பார்த்திங்கன்னா முன்னுக்கு கூராக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம தனித்தனி தையலை இப்படி பிரிச்சுக்கலாம். இல்லை நம்ம மொத்தமாக பிரிக்கிறோன்னா இந்த ஊசியிலே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் முத்து மாதிரி இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த மடிப்புக்குள்ளே விட்டு ஊசி அப்படி நேராகவே நம்ம கொண்டு போனோம்னா அந்த தையல் பிரிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளேடு மாதிரி கூராக இருக்கும். அதனால் எங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊசியை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரொம்ப வேகமாகவே பிரிச்சிடலாம். இதில் 2 சைஸ் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மடிப்புக்கு நம்ம இந்த சின்ன பின்னை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அதே ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் சைஸ் மட்டும்தான் சின்னதாக இருக்கும். இந்த ஊசி பார்த்திங்கன்னா எல்லா டெய்லரிங் ஷாப்லேயுமே கிடைக்கும். சீம் ரிப்பேர் இல்லாட்டி ஸ்டிச்சிங் ஓப்பனர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதில் ரேட் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஒவ்வொரு இடங்களை பொறுத்து கூடவும் குறைவும் செய்யும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.